கால வேளையில சுவாமி இந்த 2வது வாரத்திலே அப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கத்தர் நீர் கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா சுவாமி, இன்றைக்கும் நாங்கள் வந்த வண்ணமாய் திரும்பாதபடிக்கு எந்த நோக்கத்தோடு கத்தர் நீங்க எங்களை கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக அப்பா இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்ல தேவன் எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க ஊழியம் செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீங்க ஊழியம் செய்யுங்கப்பா. நீங்க கிருபை அப்பா, நீங்க ஊழியம் செய்யுங்க. நீங்க இடைப்படுங்க சுவாமி, நீங்க இடைப்படுங்க. எங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லாவற்றையும் கத்தரை இந்த கால வேளையில எங்களுக்கு காண்பிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே நாங்கள் இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடிக்கு பிசாசு கொண்டு வருகிற எல்லா விதமான கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் முறியடிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு இருதையும் அப்பா தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள தேவன் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இந்த வாரத்திலும் மீண்டுமாக இப்படியாக இந்த ஆராதனைக்குள்ளாக வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே வெறும் பண்டிகையை கொண்டாடுகிற ஒரு கிறிஸ்துவர்களாக இல்லை, இன்னும் சொல்ல போனா விசுவாசிகளாக நாம் இராதபடிக்கு இந்த ஆண்டு நம்மளுடைய கிறிஸ்மஸ் ஆனது ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக மாறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸை கொண்டாட வேண்டும். ஏன் இப்படி சொல்றேன்னா, கிறிஸ்மஸ் அப்படின்ற அந்த வார்த்தையிலே கிறிஸ்து வராரு, கிரைஸ்ட் இஸ் கமிங். ஆனா நிறைய வாட்டி கிறிஸ்மஸ்ல கிறிஸ்துவை வெளியே வைத்து பண்டிகையை கொண்டாடுகிற விசுவாசிகளாக நாம் அநேகர் மாறிவிட்டோம். என்ன பலகாரம் செய்வோம், போன வருஷம் என்ன புடவை கட்டணும், இந்த வருஷம் என்ன பண்ணுவோம், எங்க போகலாம், என்ன பண்ணலாம், எங்க ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் விட்டு இந்த கிறிஸ்மஸ் தேவனுக்கு ஒரு உகந்த கிறிஸ்மஸாக நீங்களும் நானும் கொண்டாட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஏன் அந்த நாட்களில் பார்க்குற வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடமில்லாமல் போயிடுச்சு. அவருடைய பிறப்பில் வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 5லேருந்து வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 5லேருந்து வாசிங்க. கலிலேயா நாட்டிலுள்ள நசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லேஹேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியால் சத்திரத்திலே அவர்களுக்கு என்ன இல்லை, இடமில்லாமல் இருந்தபடியினாலே அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் பிறக்கிற சமயத்தில் அவருக்கு இடம் இல்லாமல் போயிருந்தது. அவர் வாழ்ந்த நாட்களிலே இல்லை, அவர் பிறப்பின் காலகட்டத்திலே அநேகர் அவருக்கு இடம் கொடுக்காமற் போனார்கள். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்ப வாசித்தது பிரகாரமாக அந்த சத்திரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இல்லை, இடம் இல்லாமல் இருந்தது. சத்திரக்காரனுடைய இருதயத்தில் இடம் இல்லாமல் இருந்தது. அந்த நாட்களே யூதேயாவை ஆளுகை செய்து கொண்டிருந்த ஏரோது ராஜாவுடைய இருதயத்துல இடம் இல்லாமல் இருந்துச்சு. ஏன் இடம் இல்லாமல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ளாக ஒரு பயம். ஏன் எப்படி சொன்னாங்க, வந்த வான சாஸ்திரிகள் என்ன சொன்னாங்க, யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே அவனுடைய பொசிஷன் என்ன ஆகுன்ற ஒரு பயத்தின் நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, மேசியாவுக்கு இடம் கொடுக்காமல் போனவனாய் அவன் காணப்பட்டான். அந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த மத தலைவர்கள், ஆசாரியர்கள், வேத பாரகர், இவர்களெல்லாம் வேதத்தை ஆராய்ந்து அறிந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய கரங்களிலே அநேக ப்ராஃபசிஸ் அவர்கள் இருந்துச்சு. மேசியா எப்படியாக இருப்பார், எப்படி பிறப்பார், எந்த இடத்துல பிறப்பார், எல்லாவற்றையும் அறிந்தும் அவர்கள் என்ன பண்ணாங்களாம், ஆண்டவராகிய இயேசுவுக்கு தங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காமற் போனவர்களாய் காணப்பட்டார்கள். இயேசுவுடைய பிறப்பிடமாகிய நாசரேத் அவருக்கு இடம் கொடுக்காமல் போயிற்று. யூத மக்களுடைய புனித நகரமாகிய தலைநகரமாகிய எருசலேம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்காமற் போயிடுச்சு. அந்த நாட்களிலே அவர் பிறப்பின் அந்த காலகட்டத்திலே அநேக இடங்கள் அவருக்கு மூடப்பட்டதாக காணப்பட்டது. இன்றைக்கும் இந்த நாட்களிலே 2024 ஆண்டுகள் பின்பதாக கிறிஸ்து பிறந்து, அவர் வெறும் பிறந்த தேவன் மட்டும் இல்லை, ஒரு குழந்தை தெய்வம் மட்டும் இல்லை, அவர் பிறந்து எந்த நோக்கத்திற்காக உலகத்தில் வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறி உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி
இந்த நாட்களிலே மீண்டுமாக உங்களுக்காக எனக்காக திரும்பி வருகிற கிறிஸ்துவாக அவர் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவுக்கு இக்காலகட்டத்தில் இருக்கிற விசுவாசிகள் என்று டேக் கொய்த்து கொண்டிருக்கிற நமக்குள்ளாக அவருக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? அநேக ஆண்டுகள், ஐ திங்க் 15 இயர்ஸ்க்கு முன்பதாக பீஸ் டாபர்னக்கல் இங்கிலீஷ் சர்வீஸ் இங்கே நடக்கும்போது ஒரு ட்ராமா பண்ணோம். அந்த ட்ராமா பேர் வந்து நோ ரூம் ஃபார் ஜீசஸ் அப்படின்னு. அந்த ட்ராமாவில் பார்க்குற வேளையில் ஒரு வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறாங்க. யாருக்கு பர்த்டே பார்ட்டினா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு வயதான ஒரு தாத்தாக்கு பர்த்டே பார்ட்டி. என்ன, அந்த பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணுற ஒரு சந்தோஷத்தில் அந்த பர்த்டே பார்ட்டியோடைய நிறைய காரியங்களில் அவங்க ஈடுபட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடைசியாக எல்லாம் ரெடியாக இருக்கும். பர்த்டே செட்டப் பண்ணியிருப்பாங்க, டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க, பலகாரம் ரெடி பண்ணியிருப்பாங்க, கெஸ்ட் இன்வைட் பண்ணியிருப்பாங்க, கெஸ்ட்டும் வந்திருப்பாங்க, எல்லாம் வந்திருப்பாங்க. யாரு? அன்றைக்கான கதாநாயகனான பர்த்டே பாயை என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே வந்து அவர் இருந்திருக்கவே மாட்டார். என்ன சொல்லுவாங்களா, அந்த ட்ராமாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த வீடியோவில் அந்த ட்ராமா அது இருக்குது. அவர் ஹாலில் உட்காந்துருப்பாரா, உடனே சொல்லுவாங்களாம், அவங்க ஹால்லேருந்து கொஞ்சம் தள்ளி உள்ள ரூம்குள்ளே போங்க, ஹாலை க்ளீன் பண்ணணும். ரூம்குள்ளே போனோன்னே ரூம் அங்கே போங்க, இங்கே போங்க, இங்கே போங்க அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போய் எங்கே வச்சுருவாங்களாம், வாசல்ல வைத்தவர்களாக சொல்லி அந்த டிராமா அன்றைக்கு அப்படியாக அது முடிஞ்சது. அதுக்கு பின்பதாக சுவிசேஷத்தை நம்ம சொன்னோம். ஸோ அது திருப்பி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அநேகர் இந்த நாட்களிலே பண்டிகையை கொண்டாடுகிற கிறிஸ்துவர்களாக இயேசுவை வெளியில வச்சுட்டோம், நம்மளுடைய வாழ்க்கையில அவருக்கு இடம் இல்லை என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் விசுவாசிகளாக நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஸோ நோ ரூம் ஃபார் ஜீசஸ் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப என்ன சொல்றது, இந்த சீசனில் எல்லாரும் பேசுகிற ஒரு மெசேஜாக இருக்கும். ஆனால் நான் நோ ரூம் ஃபார் ஜீசஸ்ன்ற பேசாதபடிக்கு மேக் ரூம் ஃபார் ஜீசஸ் என்று பேச போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் இடம் கொடுக்கிற விசுவாசிகளாக, சீஷர்களாக நீங்களும் நானும் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஏரோதை போல, சத்திரக்காரனை போல, இயேசுவின் பிறப்பிடமாகிய நாசரத்தை போல ஆண்டவருக்கு இடம் கொடுக்காதவர்களாக இராதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய வேலையில, நமக்கு சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலும் அவருக்கு இடம் கொடுக்கிற மக்களாக கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்ற அவர் கிருபையுள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இடம் கொடுக்கிற வேளையில என்ன நடக்கும்னு ஒரு சுருக்கமா நான் சொல்ல போகிறேன். முதலாவதாக, யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவரை அறிஞ்சிருக்கலாம், அவரை ஒரு டைம்ல நம்ம என்ன பண்ணிருக்கலாம், நம்ம வாழ்க்கையில இன்வைட் பண்ணிருக்கலாம். ஆனா இப்போ அவர் எங்கே இருக்கிறார்? உங்க வீட்டுல போட்டோல இருக்கிறாரா? இல்ல சண்டே நீங்க சர்ச்சுக்கு வரும்போது இருக்கிறாரா? இல்ல நீங்க ப்ரே பண்ணும்போது இருக்கிறாரா? இல்ல 24/7 உங்களோட கூட அசைவாடுகிற தேவனாக அவர் இருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருவர் அவர்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுப்பார்கள் என்றால், அப்ப அவர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சமாதானம் இருக்கும் என்றால், யோவான் 14:27 சொல்லுகிற பிரகாரமாக, உலகம் தருகிற சமாதானம் அல்ல, அவருடைய சமாதானத்தை அவர் தருகிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் எப்படியாக இருக்கணுமா? கலங்காமலும் பயப்படாமல் இருக்கணும். ஏன் உலகம் இப்படி சொல்லும், சமாதானமான வாழ்க்கைன்னா இப்படின்னு உலகம் ஒரு ஃப்ரேம் வச்சிருக்கிறது. அந்த ஃப்ரேம் பிரகாரம் அல்ல, உன்னதத்தில் இருக்கிற சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தர வல்லவராக இருக்கிறார். யாருக்கு? எல்லாருக்கும் இல்லை, யாருக்கு? அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நித்திய சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். சமாதானமே எனக்கு இல்லை, சமாதானமே எனக்கு இல்லை, என் வாழ்க்கையில சமாதானமே இல்லைன்னு நீங்க சொல்றவர்களாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஆண்டோடு நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களாக, மனுஷர்கள்கிட்ட புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களாக நீங்க இந்த கால வேளையில இருப்பீர்கள்னா, ஜஸ்ட் செக். நிஜமாவே
ஆண்டவருக்கு இடம் கொடுத்துருக்குறோமா, இல்லை நம்ம அறியாமையே அவரை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து, இருதயத்திலிருந்து, வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போய் விட்டோமா என்பதை பார்க்க வேண்டும். ஸோ முதலாவதாக தேவனுக்கு இடம் கொடுக்கிறவர்களுக்கு சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக என்ன தருகிறாரா? சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறாராம். எப்படிப்பட்ட சந்தோஷம்? சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் போனாலும், சாதகமாக இருந்தாலும் சாதகமாக இல்லாமல் போனாலும், ஜெபிக்கிற காரியங்கள் நிறைவேறினாலும் நிறைவேறாமல் போனாலும், கவலை, துக்கம், கஷ்டம், வியாதி, இதன் மத்தியிலும் ஒரு மன மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். அது என்ன அப்படின்னா, அது அனுபவிச்சாதான் தெரியும். அதை கேட்கிற வேளையில கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு? உண்மையாக அவருக்கு தங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறவர்களுக்கு சமாதானம் மட்டுமல்ல, சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார். தன்னுடைய அன்பை எல்லா காலகட்டத்திலும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இரக்கத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். நித்திய வாழ்வையும் ரட்சிப்பையும் தருகிறவராக இருக்கிறார் என்றால், வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்போ சொல்லப்பட்ட இவ்வளவு அனைத்து காரியங்களுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? வாரம் வாரம் வரும். சமாதானத்துக்காக வரும், சந்தோஷத்துக்காக வரும், நித்திய வாழ்வில் நிலைத்திருக்கணும்னு வரணும். தேவனுடைய இரக்கம் ஒவ்வொரு நாளிலும் நம்ம வாழ்க்கையில இருக்கணுன்றதுக்காக வரணும். அவருடைய அன்பிலே ஐக்கியம் உள்ளவர்களாக மாறுவதற்கு தான் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இது அனைத்தும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனா ஏன் நம்மளால அனுபவிக்க முடியவில்லை என்றால், இன்னும் அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாம கொடுக்காம நம்ம நிறைய வேளையில அவரை ஷட் பண்ணி வைத்திருக்கிறோம். நிறைய வேளையில நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து அவரை எடுத்து வெளியே வைத்திருக்கிறோம். நிறைய பேர் எப்படி தெரியுமா? அவங்களுக்கு வேணும் போது அவரை கொண்டு வந்து, வேண்டாத போது அவரை வெளியே தள்ளுகிறவர்களாக நாம் காணப்படுகின்றோம். ஒரு சில காரியங்கள், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை நான் பார்க்கிற வேளையில, மார்க் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 14-15 வசனம். மார்க் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அவன் அந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ, அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ, அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானனை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோட கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பார். எப்படி போட்டிருக்கு? ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற எப்படிப்பட்ட விஸ்தாரமான மேல் வீட்டை. ஸோ இடம் கொடுத்தவர்கள் அப்படின்ற ஒரு பட்டியல் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு 3 இன்சிடென்ட் பைபிள்லேருந்து நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான், தன் வீட்டை கொடுத்த ஒரு நபர் தான், பெயர் கூட எழுதப்படாத ஒரு நபராக அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. மார்க்கு கொடுத்தால், லூக்கு கொடுத்தாங்க, ஜான் கொடுத்தாங்க, அப்படின்னு ஒரு பேர் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பேரே இல்லாதபடிக்கு என்ன பண்றாங்களா? வீட்டு எஜமான். எப்படிப்பட்ட வீட்டை கொடுத்தானாம்? விஸ்தாரமான வீட்டை கொடுத்தானாம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அந்த விஸ்தாரமான வீட்டில எப்படியாக இருந்துச்சா? எல்லாம் ஆயத்த பண்ணப்பட்டு இருந்துச்சாம். அந்த நாட்களிலே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய என்ன சொல்றது, வாழ்க்கையின் அவர் கடைசி பகுதிக்குள்ளாக வந்துட்டார். தேவன் எந்த நோக்கத்தோடு அவரை இந்த உலகத்திலே அனுப்பினாரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதான ஒரு நேரத்துக்குள்ளாக அவர் கடந்து போகிறார் என்பதை எல்லாவற்றையும் அறிந்து ஒரு சிக்னிஃபிகண்டாக இந்த இடத்துக்காக அவர் போகிறார். அந்த இடத்துல அவர் கேட்கிற வேளையில, அந்த சீஷர் கேட்கிற வேளையில, அந்த வீட்டு எஜமானுக்கு தெரியாது அன்றைக்கு அங்கு நடக்கிற காரியம் அவருடைய வருகை மட்டும் அவரை நினைவு கூர்ந்து செய்யத்தக்கதான ஒரு பந்தியாக மாறும் என்பதை. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. புரிந்தவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? எப்பெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு காரியத்தை, ஆயத்தம் பண்ணப்பட்ட விஸ்தாரமான ஒரு இடத்தை உங்களுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்களுடைய என்ன சொல்ற வேலையில, உங்களுடைய எல்லாவற்றிலும் நீங்க கொடுக்கிறீங்களோ, அப்ப ஆச்சரியப்படத்தக்கதான அநேக ஆண்டுகள், அநேக தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதான காரியத்தை அவர் இன்னமும் செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பேசப்படுது. That is the place where Jesus had his last supper அப்படின்ற ஒரு இடம்.
இன்னும் எருசலேம்ல இருக்கு. எருசலேமுக்கு அங்க போகிறவர்கள் கட்டாயமாக அந்த இடத்துல போகாம இருக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு சடங்காக அந்த இடத்துல போகிற ஒவ்வொருவருக்கும் என்ன பண்றாங்களா, கம்யூனியன் கொடுக்கிறது இன்றும் வழக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? அந்த பந்தி, ஆர்டினரி பஸ்கா மீல், பஸ்காவை கொண்டாடுகிறவர்கள் சாப்பிடத்தக்கதான ஒரு உணவு, ஒரு மீல், ஒரு சாப்பாடு நேரம், அவருடைய என்ன சொல்றது, மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய வருகையும் நினைவு கூறத்தக்கதாக செய்யப்படுகிற ஒரு காரியமாக மாறுவதற்கு அந்த வீட்டு எஜமான் இடம் கொடுத்தவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம இடம் கொடுக்கிறோமோ கர்த்தர் பலத்த பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கிற இதுவும் ஒரு மேலறை. இது எப்படிப்பட்ட ஒரு மேலறை, யாருடைய மேலறை தெரியல. ஏன்னா வேதாகமத்துல அது எழுதப்படல. ஆராய்ச்சி பார்க்கும்போது நிறைய சொல்றாங்க. ஆனா அந்த மேலறை இன்றைக்கும் சிக்னிபிகண்டாக இருப்பதற்கு காரணம் முதல் திருச்சபை அந்த மேலறையில் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. யாரோ ஒருவருடைய வீட்டில் அந்த நாட்கள்ல பார்க்கிற வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுகிற வேளையிலே ஒருவன் ஆண்டு கொண்டு செத்தான். ஒருத்தர் மாத்திரம் அவருடைய பாதப்படியிலே அங்க இருந்தாங்க. மத்த 10 பேரும் எங்க பண்ணாங்க, பயந்து சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஆனா கிறிஸ்து மீண்டுமாக அவர்களுக்கு தரிசனமாகி அவர்கள் அவரை கண்ட மாத்திரத்தில், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கண்ட மாத்திரத்திலே அவர்களுக்குள்ளாக இருந்த பயம் நீக்கப்பட்டு அவர்களுக்குள்ளாக விசுவாசம் வந்த மாத்திரத்திலே என்ன பண்ணாங்களா, அவங்களுக்குள்ளாக தைரியம் உண்டாகி ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல கூடி ஜெபத்திலே தரித்திருந்தவர்களாக இருந்தார்கள். முதல்ல பாத்தீங்கன்னா அந்த அந்த முதல் அப்பர் ரூம்ல பார்க்கிற வேளையில அந்த முதல் மேல் அறையில் 12 பேர் தான் இருந்தாங்க. ஆனா இப்போ 120 பேர் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல காத்திருக்கிற வேளையிலே வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேற்றலவாளனை கர்த்தர் பரத்திலிருந்து அனுப்பி அவருடைய வல்லமையை அங்கே அனுப்பி அங்கே அந்த வல்லமையை பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்ச ஒரு சீசன் எழுந்து பேசுகிற வேளையில 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களாம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கிற வேளையில பழைய ஏற்பாடு புஸ்தகத்தை நான் வாசிக்கிற வேளையில 2 ராஜாக்கள், வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிற வேளையில எலிஷாவுடைய வாழ்க்கையில எப்படியாக காணப்பட்டது என்றால், அவர் ஒரு பக்கமாக போய் வருவாராம். அப்ப அந்த சூனமெத்தியாளுடைய வீட்டு அந்த இடத்துல அந்த பகுதியிலே ரொம்ப என்ன சொல்றது, வசதி வாய்ந்த ஒரு ஸ்திரீயாக இருந்தால், எப்பெல்லாம் ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசி அங்கே வருகிறாரோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அவருக்காக என்ன பண்ணுவாங்களாம், அவங்களை உபசரிப்பாங்களாம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? உபசரிப்பு தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு கிருபை. சொல்லலாமா? சொல்ல முடியும். இட்ஸ் எ கிஃப்ட். பயங்கரமா சில பேர் உபசரிப்பாங்க பாத்தீங்களா, அது இட்ஸ் எ கிஃப்ட். அது ஆண்டவருக்காக நீங்க யூஸ் பண்ணுகிற வேளையில அநேக காரியங்களை அது கட்டவிழ்க்கிறதாக அது இருக்கிறதாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. அப்ப எலியா என்ன பண்றாங்க, எலியா அந்த எப்பெல்லாம் வராரோ அவங்க வீட்டுக்கு போவாங்களாம். அங்க போங்க, ஒரு டின்னரோ ஒரு லஞ்சோ ஏதோ ஒண்ணு அவர் சாப்பிட்டுட்டே இருப்பாராம். இவங்க பார்த்தாங்களாம், அடிக்கடியாக ஊழியக்காரன் இந்த பக்கமா வந்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனா நம்ம வீட்டுல என்ன பண்ணலாம், மேல ஒரு இடம் என்ன இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. என்ன ஃப்ரீயா இருக்கு, ஒரு மொட்டை மாடி ஃப்ரீயா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், ஊழியக்காரனுக்கு தங்குவதற்கு ஒரு இடத்தை நம்ம அங்கே ஆயத்தம் பண்ணலாம். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி தான் நீங்க வீட்டுல போய் அதை வாசிச்சீங்கன்னா இருக்கும், ஒரு இடத்தை அவங்க என்ன பண்றாங்களாம், ஆயத்தம் பண்றாங்களாம். பெருசா எதுவும் பண்ணல. என்ன பண்றாங்க, ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா, ஒரு ரூம் யாருக்காக, இந்த மாதிரி ஊழியக்காரர் வந்தா தங்குவதற்கான ஒரு ரூமை கட்டுறாங்களாம். அவங்க கட்டுவதற்கான காரணம் அவர்களுக்கு இருந்த அந்த உபசரிக்கிறத்தக்கதான ஒரு தன்மை, அந்த என்ன சொல்றது, the joy of hospitality. சில பேருக்குலாம் தானா ஒரு அப்படியே ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த காரியம்தான். ஆனா அந்த ஊழியக்காரங்க போய் தங்குற வேலையில அவர் கேட்கிறாராம், அம்மா உனக்கு என்ன வேணும்? நிறைய வாட்டி நம்ம பயங்கரமா ஏதாவது செஞ்சோம்னா என்ன, அதுல ஒரு பின் நோக்கம் இருக்கும், உள் நோக்கம் இருக்கும். என்ன செஞ்சீங்க, என்ன வேணும், என்ன வேணும்னு அவர் கேட்கிறாராம். அவங்க சொல்றாங்க, நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, டைம் இல்லை. அங்க சொல்றாங்களா, எனக்கு ஆண்டவரோட கிருபையினால எனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு. ஆனால் நீங்கள் வாசித்தால் புரியும், அவர்களுக்குள்ளாக ஒரு மிக பெரிய குறைவு இருந்தது. எல்லாம் இருந்தும் அவர்களுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஹல்லேலூயா.
அந்த குழந்தைக்காக அவங்க செய்யல, அவங்க எதற்காக செஞ்சாங்கன்னா அவங்களுடைய அந்த கிருபை நிமித்தமாக அவர்கள் எல்லாவற்றையும் செய்தாங்க. ஸோ ஊழியக்காரர் பார்த்தாரா, அந்த இடத்துலயே அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்களாம், அடுத்த ஆண்டு நான் வருவதற்கு முன்பதாக கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனியை உங்களுக்கு தருவார் என்று அந்த இடத்துல அவர் ப்ராமிஸ் வாக்கு பண்ணாராம். வாக்கு பண்ணப்பட்டது நிறைவேறியது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? எப்பெல்லாம் ஒரு காரியத்தை நம்ம தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, அவருடைய ஊழியத்திற்காக நம்ம திறந்து கொடுப்போமோ அப்போதெல்லாம் அடைக்கப்பட்ட அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்ப அது மாதிரி தான் அங்க இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அங்க நீங்க அந்த முழு அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாக்கு பண்ணப்பட்டு பெற்ற அந்த குழந்தை கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுமா? மரித்து போயிடுமா. எந்த அறையில அந்த குழந்தை பிறக்கும்னு வாக்கு பண்ணப்பட்டதோ அதே அறையில மரித்த குழந்தை கொண்டு வந்து வச்சாங்க. ஆனா அந்த மரித்த குழந்தையையும் உயிர்ப்பித்த இடம் அந்த ஸ்தலமாக மாறியது. ஹல்லேலூயா. எப்பெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல நீங்க இடம் கொடுப்பீங்களோ, இல்லாதவைகளை உண்டாக்குகிறவராக அவர் இருக்கிறார். மரித்ததை உயிர்ப்பிக்கிறதாக அவர் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? இது எனக்கு இல்ல அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு காரியத்துல அவரை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அன்பிளாக் பண்ணுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அன்பிளாக் ஜீசஸ். ஆமென். சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கு, சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, இரக்கம் இருக்கு, தயவு இருக்கு, நன்மைகள் இருக்கு, வாக்கு பண்ணப்பட்ட காரியங்கள் நிறைவேறுகிறது இருக்கு, புதிதான காரியங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கு, மரித்த காரியங்கள் மீண்டுமாய் உயிர்ப்பிக்க வல்லமை இருக்கு. இது அனைத்தும் நமக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம வருகிற வேளையிலே இப்படிப்பட்ட செய்திகளை தான் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஏன் கேட்ட காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால அனுபவிக்க முடியல? சில பேருடைய வாழ்க்கையை பார்க்கிற வேளையில 25 ஆண்டுகள் ஆகுது இந்த சபைக்குள்ளாக வந்து, சில பேருடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சாங்களோ அப்படியே இருக்கிறாங்க. ஏன் இன்னும் அந்த ஆண்டவருக்குள்ளாக கிடைக்கத்தக்கதான அந்த சந்தோஷம், ஆண்டவர்களுக்குள்ள கிடைக்கத்தக்கதான அந்த நிம்மதி, ஆண்டவர்களுக்குள்ளாக கிடைக்கத்தக்கதான அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் ஏன் இருக்கிறார்கள் என்றால் எனக்கு தெரியல. மேபி திஸ் மைட் பி a reason. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஆண்டவரே உங்களையும் உங்களுடைய கற்பனைகளையும் நான் பின்பற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கலாம். ஆனா இன்றைக்கு வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேவன் உங்க வாழ்க்கையில எங்கே இருக்கிறார்? சத்திரக்காரனை போல அவருக்கு வரும்போது இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற ஏதோ ஒரு மாட்டு தொழுவத்துல, இது மாட்டு தொழுவதான் இருக்கு அப்படின்னு கொடுக்கிறவர்களாக இன்றைக்கு அநேக விசுவாசிகள் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. We don't give the best, we give the least. எல்லாம் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். அந்த பையனை இங்கிலீஷ் சர்வீஸ்ல வருவான், சின்ன பையன், 3 தலைமுறை ஊழியக்கார குடும்பத்தில் இருக்கிறான். ஸோ ஊழியக்காரத்தில் குடும்பத்தில் இருந்தாலே தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனை, கஷ்டம், வேதனை எல்லாம். ஸோ அதெல்லாம் பாட்டு எங்கள் தாத்தா பாட்டி பார்த்த கஷ்டம், எங்கள் அப்பா அம்மா பார்த்த கஷ்டம் நான் பார்க்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வேணா என் வயசான காலத்தில், என் ரிட்டையர்மெண்ட் காலத்தில் ஊழியம் செய்கிறேன். நோ பிளான்ஸ், தேங்க்யூ, நோ நீட். கிவ் த பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். Give the best. அந்த நிறைய வாட்டியே நீங்கள் லீஸ்ட்டை கொடுக்கும்போது அந்த என்ன சொல்கிறது, நான் பின்மலை சொல்வேன், அந்த அந்த சத்திரக்காரனுக்கு தெரியாது யாரை அவன் டினை பண்ணுறான்னு. நிறைய வாட்டி ஆசீர்வாதங்கள் வாசல்லே வந்து நிற்கிற வேளையிலே, சமாதானம், சந்தோஷம் வாசல்லே வந்து நிற்கிற வேளையில, இரக்கமும் தயவும் வாசல்ல வந்து நிற்கிற வேளையில நம்மளே என்ன பண்ணிடுறோம்? ஷட் பண்ணுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம், ஏன் நம்மளால முழுமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன கொடுக்க முடியல? இடம் கொடுக்க முடியல. முதலாவது காரியம், பிகாஸ் ஆஃப் த கிளட்டர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிளட்டர். இங்கிலீஷ் வேர்ட் தான், பரவாயில்ல சொல்லலாம். கிளட்டர் என்னன்னா, வேண்டப்படாத, தேவையற்ற, மறைக்கப்பட்ட காரியங்கள். இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கிளீனிங் நடக்கும். தீபாவளி, அப்புறம் என்னது, போகி. அந்த நாட்களில் நம்ம நிறைய கலாச்சாரம் பண்ணியிருக்கிறாங்கன்னா எல்லாருமே என்னதுக்கு நல்லது. போகியில் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பழசெல்லாம் கொண்டு வந்து போட்டு எரிச்சிருவாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், அதுலேருந்து வெளில வந்துட்டோம். எப்படி வீட்டுக்குள்ளே எல்லாம் ஆயிரக்கணக்கான ரொம்ப வருஷத்துக்கான ஸ்டஃப்ஸை நம்ம எப்படி நம்ம வைத்திருக்கிறோமோ, அதே போல்
நம்மளுடைய இருதயமாகிய வீட்டுக்குள்ளாகவும் மறைக்கப்பட்ட அநேக காரியங்களை வைத்தவர்களாக நம்ம இன்றைக்கு காணப்படுகிறோம். ஏன் இயேசுவுக்கு இடம் கொடுக்க முடியல? ஏன் முழுமையாக இடம் கொடுக்க முடியல? வேணாம், அதற்கு முதல் காரணம் நமக்குள்ளாக மறைக்கப்பட்டு வைத்திருக்கிற காரியங்கள், கசப்பான அனுபவங்கள், வேதனைகள், மறக்க முடியாத சம்பவங்கள், ஏமாற்றங்கள், இன்னும் சொல்ல போனா இன்னும் பட்டியல் இருக்கிற அநேக விக்கிரகங்களை நம்மளுடைய இருதயத்துக்குள்ளாக வச்சிருக்கிறோம். ஒருவேளை சிலை வணக்கம் இப்ப நம்ம செய்யாம இருக்கலாம், ஆனா அநேக காரியங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை உங்க பிள்ளைகளோ, உங்க வேலையோ, உங்க குடும்பமோ, உங்களுடைய எது எடுத்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கை விக்கிரகமாக மாறும். அந்த விக்கிரத்துக்கு அது இருக்குன்றது கூட நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு அலையறாங்க. அது இருக்கிற வேளையில கட்டாயமாக என்ன பண்ண முடியாது? ஆண்டவருக்கு இடம் கொடுக்க முடியாது. You have to remove the clutter. நம்மளுடைய சுவாபம் எப்படி தெரியுமா? நம்ம நினைச்சுப்போம் 2 வருஷம் கழிச்சு இது நமக்கு உதவும். ஆனா 2 வருஷமும் என்ன பண்ணிருக்க மாட்டோம், அதை எடுத்து உபயோக பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், அதை சேர்த்து வச்சு 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 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம். உங்க வீட்டுக்கு போங்க இன்னைக்கு எல்லாரும், அப்படியே மேல போய் அப்படியே வீட்டை சுத்தி பாருங்க, எல்லா பரணெல்லாம் பாருங்க, எத்தனை வருஷம் நீங்க யூஸ் பண்ணாத காரியங்கள் அங்கே இருக்கிறது. மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தால் தயவு செய்து எடுத்து கொடுக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. வாங்குகிறதை காட்டிலும் கொடுப்பது மேல் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு மனசே வராது கொடுக்க, வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. இது எப்படி பிசிக்கலா நம்ம இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவலாவும். சில காரியங்களுக்கு யூ ஹாவ் டு லெட் கோ. சில காரியங்கள்ல விட்டு விட வேண்டும். அதை எதுவுமே நம்ம விட்டு விடாதபடிக்கு அதை அப்படியே நம்ம வைத்து கொண்டே இருக்கிறோம். அது வைத்து கொண்டே இருப்போம் என்றால் எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தர் ப்ராமிஸ் பண்ண அநேக காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறாது. ஏன் தெரியுமா? அது ஏற்கனவே அந்த இடம் கிளட்டராக இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான வலிகள், வேதனைகள், இது எல்லாவற்றையும், கசப்பான காரியங்கள், வைராக்கியங்கள், மன்னிக்க முடியாத தன்மை, கஷ்டம், ஆனால் கேட்குற வேலையில கர்த்தர் பலம் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இதெல்லாம் கிரட்ஜ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம நினைச்சுக்கிறோம் we are holding against them. No, you are holding against yourself. You are holding against your own blessing. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையில வருகிற நன்மைகளுக்கும் உங்களுக்காக திறக்கப்பட வேண்டிய அநேக காரியங்களுக்கும் அது தடையாக இருக்கிறது. தயவு செய்து விசுவாசிகளே அதை அடையாளம் கண்டு கொள்ளுங்க. பிசாசு அதை அடையாளம் கண்டு கொள்ள உங்களுக்கு விடவே மாட்டான். அது அப்படியே உங்க இருதயத்திலேயே அது இருக்கும். நீங்க அடையாளம் கண்டு கொண்டு அதை விட்டு விடுகிற வேளையிலே தேவன் ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க, புரிந்தவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? பண்ணும்போது ஒரு பழசை கொடுக்க கொடுக்க கர்த்தர் புதிதான காரியங்களை, புதியவர்களை தர அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கலாமா? ஹல்லேலூயா. வீட்டில் போய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கையில் என்ன கிளட்டர் இருக்கு, அதை எல்லாவற்றையும், மறைக்கப்பட்ட என்ன காரியங்கள் இருக்கு, அதை எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வைத்து புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் எனக்கு நீங்க கிருபை செய்யுங்கன்னு கேளுங்க. கட்டாயமாக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவதாக, ஏன் நம்மளால ஆண்டவருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்க முடியாமல் போகிறது? பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். அறியாமை நிமித்தமாக. அந்த சத்திரக்காரனுக்கு ஒரு அறியாமை இருந்துச்சு. என்ன இடின்னோ அவங்க வாசற்படியிலே வந்து தட்டின அந்த இளம் தம்பதி மேசியாவை சுமந்து கொண்டிருக்கிற தம்பதி என்பது. அந்த மேசியாவுக்காக தான் அவர்கள் அத்தனை ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தார்கள். காத்து கொண்டிருக்கிற மேசியா அவனுடைய வீட்டில் பிறப்பா, இன்றைக்கும் வரலாறுல அவனுடைய பேர் எழுதப்படும் என்பதை அவன் அறியாதபடியினாலே அவன் இடம் கொடுக்காமற் போனான். நமக்கு நிறைய அறியாமை. அவரால் நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? எல்லாவற்றையும், என்ன சொல்றது, எல்லா பாசிபிளான காரியங்களையும் நம்ம செயல்பட்டு எல்லாமே நோன் ஆனதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட் தான் நம்ம எங்க வருவோம்? ஆண்டவர்கிட்ட வருவோம். இல்ல இன்னும் சொல்லலாம், இல்ல நான் ஆண்டவர் தான் தேடுறேன் அப்படின்னா
நம்ம எப்படி தான் பண்ணோம், ஆண்டவரே நான் அங்கே போகிறேன், அங்கே போகும்போது நீங்கள் எனக்கு செய்யுங்க அப்படின்னு நம்ம என்ன ஆசைப்படுறோமோ, நம்மளுடைய காரியங்கள் என்னவோ அதை அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நம்ம போகிறவர்களாக இருக்கிறோம். யூ பிளஸ் மீ ஃபார் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் நிறைய பேர் நம்ம இந்த நாட்களிலே நம்ம இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே இதை நான் செய்யணுமா, இதை நான் செய்யக்கூடாதா, இதை நான் பண்ணணுமா, நம்ம பண்ணக்கூடாதா, இதை நான் செஞ்சால் அதோடைய விளைவு என்ன அப்படின்னு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படின்ற அந்த ஞானம் இந்த நாட்களில் குறைவாக இருக்கிறது. நிறைய பேருக்கு என்ன காட்டிலும் பைபிள் நிறைய தெரியும். தெரிஞ்சும் தங்களுடைய வாழ்க்கையில் அதை அப்பியாசிக்காம இருப்பதற்கான காரணம் பிசாசு கண்ணை மறைத்து வைத்திருக்கிறான். Ignorance that God's word is still powerful. தேவனுடைய வார்த்தை இன்னும் வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை இன்னும் கிரியை செய்யக்கூடியது. தேவனுடைய வார்த்தை இல்லாதவைகளை உண்டாக்கக்கூடியது என்ற அந்த அறியாமை, இதை கொண்டு வருகிறவன் பிசாசாக இருக்கிறான். அடையாளம் கண்டு கொள்ளுங்க. இந்த அறியாமை நீக்கப்படுகிற வேளையில ஆட்டோமேட்டிக்கா தேவனுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். மூன்றாவது இன்கன்வீனியன்ஸ், சௌகரியற்ற தன்மை. இன்றைக்கு பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வீக்லாம் மேனேஜ் பண்ணவே முடியல. நிறைய பேருக்கு சொல்றோம் செகண்ட் சர்வீஸ் வராதிங்க, தேர்ட் சர்வீஸ் கொஞ்சம் வாங்கணும். இட் இஸ் இன்கன்வீனியன்ட். நாங்கள் பழகிட்டோம் இத்தனை வருஷம் இப்படிதான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம். எங்க உட்கார்றது, சர்ச்சில் சொல்ற சில காரியங்கள், எந்த இடத்துல நிறைய நிறைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இதுதான் இப்படிதான் அப்படின்னு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுல இருந்து ஒரு சின்ன மாற்றம் பிரிங்ஸ் இன்கன்வீனியன்ஸ். நம்மளுக்கு என்னது, சௌகரியம் இல்லாத தன்மையை உண்டாக்குகிறதாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் எல்லா நேரத்திலும் கொண்டு வர்றது ஒரு இன்கன்வீனியன்ஸ். ஏன்? அவங்களால விட முடியாத சில காரியங்கள், அவங்களால விட முடியாத சில பழக்க வழக்கங்கள், அதோட எப்படி ஆண்டவரை வச்சுக்கிறது. ஸோ அதனால சண்டே அன்னைக்கு நான் போகும்போது அவரை நம்ம என்ன பண்ணலாம், இன்வைட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்போ வேணுமோ நம்மளுக்கு அவருக்கு இன்வைட் பண்ணிக்கலாம். அந்த நாட்களில் எல்லா சிஎஸ்ஐ குடும்பத்திலும் ஒரு ஃபோட்டோ இருக்கும். Christ is the head of this house, the unseen guest at every meal, the silent listener to every conversation. அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வீட்டின் தலைவர் இல்லை, கெஸ்ட். அதில் அப்படிதான் இருக்கும். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த கெஸ்ட் ஆஃப் அப்படின்னு விருந்தாளி. நிறைய வேலையில் நம்ம என்ன பண்ணுறோம், விருந்தாளியாக. விருந்தாளி வராரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உஷாரா இருப்போம். சொல்லாம விருந்தாளி வந்துட்டா எப்படி இருப்போம், நிறைய வாட்டி ஏன்டா இவர் வந்தாங்க, நம்ம ப்ரிப்பேர்டாகவே இல்லையே, ஏன் வந்தாங்க, வீடை க்ளீன் பண்ணலையே, நிறைய வாட்டி நம்ம யோசிப்போம். அதுக்காகவே நோ கெஸ்ட். நான் கெஸ்ட் சொல்லாம வந்துட்டா பேனிக் அட்டாக்கே எனக்கு வந்துடும். நிறைய வாட்டி அப்படிதான். நம்ம எப்போ இன்வைட் பண்ணுறோமோ, ஏன்னா அதுதான் எனக்கு கன்வீனியன்ட். நான் சொல்லாத டைம்ல நீங்க வந்துட்டீங்கன்னா எனக்கு என்னது, இன்கன்வீனியன்ஸ். ஏன்னா எப்போல்லாம் தேவனுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமோ அங்க கூடவே ஒரு டேக் அட்டாச் ஆயிடும், சாக்ரிஃபைஸ், தியாகம். சாக்ரிஃபைஸ் பண்ணாம தியாகம் பண்ணாம எதுவுமே நம்மளால என்ன பண்ண முடியாது. இந்த நாட்களிலே யாரெல்லாம் வெற்றி பெற்ற மனுஷர்கள், விட்டுருங்க பைபிள் தான் உங்களுக்குலாம் பிடிக்காது, பைபிளை விட்டுருங்க. வெளியில் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா கூகுளில் நம்புகிற உலகமாக மாறிடுச்சு. பைபிளை காட்டிலும் கூகுளை நம்புகிற உலகமாக மாறிடுச்சு. கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. பிறந்த தட் இஸ் ரிச் பீப்புள், அவங்க எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்லலாம் பயங்கர சாக்ரிஃபைஸாக இருக்கும். ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வின் பண்ணுறவங்களாம் சும்மா போய் ஓடி சும்மா அப்படியே காட் கிவன் கிஃப்ட் இருந்தாலும் அன்றைக்கு காரியங்கள், அன்றைக்கு அந்த பதக்கத்தை அவங்க வெல்லணும்னா ஒரு ஆண்டு, இன்னும் ஒலிம்பிக்ஸ்னா 4 இயர்ஸ்க்கு ஒன்ல 4 ஆண்டோடைய கடின உழைப்பு, 4 ஆண்டோடைய சாக்ரிஃபைஸ் தான் அன்றைக்கு அவர்களுக்கு வெற்றியை தருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நம்ம எப்போவுமே இது எனக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை, இது எனக்கு ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது, எனக்கு இது வசதிப்படல, எனக்கு இது சங்கோஜமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் என்றால் ஆண்டவருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இடம் இல்லை. அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், if you are living by convenience, change. Give room for Jesus. When you give room for Jesus,
God is going to open. கர்த்தர் திறக்கப்படாத இல்லை மூடப்பட்ட அநேக காரியங்களை திறக்க அவர் வல்லமையுள்ளவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக, நம்மளால ஏன் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க முடியல அப்படின்னா அலட்சியம். பாஸ்டர் சொன்னாங்களே, அலட்சியம், இன்டிஃபரன்ஸ். நிறைய வாட்டி அந்த டைம்ல நம்மளால அது உணரவே முடியாது. அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணுவோம். நான் எப்பவுமே சொல்லுவேன், அனிஷா பத்தி எல்லா சப்ஜெக்டும் பயங்கரமா படிப்பான், எல்லா சப்ஜெக்டும் டெடிகேட்டடா படிப்பான். அவனுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் காமர்ஸ், பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் சோஷியல் ஸ்டடீஸ். 10th 12th காமர்ஸ். அது காமர்ஸ் எக்ஸாமுக்கு நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு 5 நாள் லீவ் விட்டுருவாங்க. தூங்கிட்டே இருப்பான். கூல் மம்மி கூல், கூல் மம்மி கூல். டு யூ ரிமெம்பர் தட்? கூல் மம்மி கூல். எல்லாத்துலேயும் 195 மேலே 200க்கு. காமர்ஸில் ஒண்டி வாத்தியார் 170. அப்படியே உல்டா அவன் குரூப்ல எல்லாருமே காமர்ஸ்ல 200 199 வாங்கினாங்க. ஆனா அவன் ஒண்டி அந்த சப்ஜெக்ட்ல கம்மியாக வாங்கினான். அனீஷ் சொன்னேன், அனீஷ் இதுல ஒண்டி நீ கொஞ்சம் தூங்காம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு, ஏன்னா அவனுக்கு மக்கடிக்க பிடிக்காது. அதான் பேசிக்கா காமர்ஸ் வந்து நல்லா மக்கடிக்கணும்னு அவன் சொல்லுவான். நான் காமர்ஸ் படிக்காதனால எனக்கு தெரியாது. நிறைய மக்கடிக்கிறது பிடிக்காது. மற்றதெல்லாம் கணக்கு போடுறது கொஞ்சம் காரியங்கள். ஸோ அதனால அவன் சூப்பரா பண்ணுவான். இது மக்கடிக்க. ஸோ எனக்கு ரொம்ப இன்கன்வீனியன்ட்டா இருக்கு, எனக்கு பிடிக்கல. தமிழை யாரு கண்டுபிடிச்சான்னு கேட்பான். இதெல்லாம் நான் படிச்சு வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு கேட்பான். ஸோ நிறைய காரியங்கள், எப்படி படிக்கிற பிள்ளைக்கு நிறைய காரியங்கள் இன்கன்வீனியன்ட்டா இருந்து அதுக்காக அது அவங்களுக்கு பிடிக்காதனால அதை அவங்க செய்யாம இருக்கிறதுனால அதோடைய பின் விளைவு மார்க் கட் ஆஃப் வரும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் நல்ல மார்க் இருக்கும், தமிழில் வந்து 60 70 வாங்கினதுனால என்ன ஆகும், ஓவரால் பர்சன்டேஜே மாறி விடுகிறதாக மாறுகிறது. அந்த சிறு பிள்ளைகள் எப்படி செய்கிறாங்களோ, சிறு பிராயத்தில் நம்ம எப்படி செஞ்சோமோ அப்படியே அநேக காரியங்கள். அப்புறம் நான் சொல்லுவேன், பேபி அலட்சியம் பண்ணாத. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது அவர் கூட ரெண்டு சீஷர்களை அவங்க என்ன பண்ணாங்களாம், சிலுவையில் போட்டாங்களாம். ஒருத்தரை பற்றி தான் நம்ம எப்போ பேசுவோம். ஏன்னா அவர் மன்னிப்பு கேட்டாரு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இன்றைக்கு என்னோட கூட நீ எங்கே இருப்பாய், பரதேசியில் இருப்பாய்ன்னு சொன்னாரு. ஆனால் அடுத்தவனை பற்றி அவனுக்கும் அந்த சான்ஸ் இருந்துச்சு. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், அந்த சான்ஸை அலட்சியம் பண்ணிட்டான். நிறைய வாட்டி அது வாசற்படியிலே இருந்து தட்டுகிற அநேக காரியங்களை நம்ம அலட்சியம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். அது கொஞ்சம் மீறி அதை கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து போய் நம்ம ஓபன் பண்ணுகிற வேளையில ஃப்ளட் கேட்ஸ் ஆஃப் ஹெவனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் திறக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நான்காவதாக ஒரு ஸ்டேட்மெண்ட், இப்போதைக்கு ரீசெண்டாக கேட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, பாவம் செய்யக்கூடாததை, பாவம் கூட சாதிக்க முடியாததை, பாவம் கூட என்ன பண்ண முடியாது, சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை பிஸினஸ் சாதித்து விட்டதாம். பாவம் என்ன பண்ணும், மனுஷனை தேவனிடத்திலிருந்து தூரப்படுத்துகிற ஒரு காரியம்தான் பாவம். இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்கிறவர்களாக காணப்படலாம்னா கூட எல்லாரையுமே பிசாசு என்ன பண்ணிட்டான், பிஸியாக்கிட்டான். வீட்டில் இருந்தாலும் பிஸி, வேலைக்கு போனாலும் பிஸி, சும்மா இருந்தாலும் பிஸி, தூங்கினாலும் பிஸி, சின்ன குழந்தைங்களை கேட்டாலும் அத்தை நான் பிஸியா இருக்கிறேன். எல்லாருமே என்னவா இருக்காங்க, பிஸியா இருக்கிறாங்க. தங்களுடைய வேலையில, தங்களுடைய காரியங்கள்ல, தாங்க எது முக்கியம் என்று நினைக்கிற காரியங்களிலே பிசாசு அநேகரை மூழ்கடித்து வைத்து அவருக்கு இடம் கொடுக்காம போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்க குடும்பத்தில், உங்க வேலையில், உங்களுடைய காரியங்களில் எல்லாவற்றிலும் நீங்கள் பிஸியாகவே இருந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய காரியங்களிலே வளர முடியாதபடிக்கு போய்விடும். இன்னும் ஒரு சில நாட்களிலே தேவன் எங்கே இருக்கிறார், வாழ்க்கையில் இருக்கிறாரா என்று தேடத்தக்கதான சூழ்நிலையை மாறிவிடும். ஜாக்கிரதை உள்ளவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக நம்மளால தேவனுக்கு இடம் கொடுக்க முடியாது. அநேக காரியங்கள் சொன்னேன், திருப்பியாக சொல்றேன். நம்மளால ஏன் தேவனுக்கு இடம் கொடுக்க முடியாது, நமக்குள்ளாக இருக்கிற மறைக்கப்பட்ட காரியங்கள். இரண்டாவதாக நமக்குள்ளாக இருக்கிற அறியாமை. மூன்றாவதாக நமக்குள்ளாக இருக்கிற சௌகரியம் இல்லாத தன்மை. நான்காவதாக நமக்குள்ளாக காணப்படுகிற அலட்சியம். ஐந்தாவதாக நம்மளுடைய பிஸியான வாழ்க்கை. ஆறாவதாக தனிப்பட்ட உறவு இல்லாத தன்மை. ஹல்லேலூயா.
எவ்ரிபடி இளம் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஞானஸ்தான கிளாஸ் ஆராதனை, 2வது ஆராதனை முடிஞ்சப்புறம் நடக்குது, சொல்லி கொடுத்துருக்கிறோம். இனி இஸ் நோ மோர் த காட் ஆஃப் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். இனி அவர்கள் உங்களுடைய தாய் தகப்பனுடைய தேவர்கள் அல்ல, தேவன் அல்ல, தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவனாக மாறணும். அப்ப யூ ஹாவ் டு ஹாவ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப். முன்னெல்லாம் ஒரே ஒரு ஃபோனு, அந்த ஃபோன் அடிக்கும் போது லேண்ட்லைன் எங்க வீட்டில் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஓடி வந்து எடுப்பாங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு லேண்ட்லைன் ஃபோன்லாம் இல்லை. அது 2 வயசு பிள்ளையா இருந்தாலும் அதுக்கு தானாகவே ஒரு ஃபோனு கையில் வேணும். அதனால் அப்பா அம்மாங்க இப்போ கத்தர் அவங்க பிஸியாக வேலை செய்கிறதுனால எல்லா வசதியும் தந்து அவங்களுக்கு ஒரு ஃபோனு, பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபோனு கொடுக்குற அளவுக்கு அவங்க மாறியாச்சு. வீட்டில் எத்தனை பிள்ளைங்கனாலும் ஆளுக்கு ஒரு கையில் ஒரு ஃபோன். கல்யாண வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், சாப்பாடு போட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபோனை வேறு வச்சு அங்கே ஒரு என்ன வரும், ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கோம். அதை பார்த்து தான் பிள்ளைங்க கல்யாண வீட்டில் கூட பிரியாணி சாப்பிடுதுங்க. அது எப்போ அந்த இதை பார்த்து அது எப்போ சாப்பிட்டு நம்ம எப்போ அந்த இடத்துல உட்கார்றது? ஸோ தனிப்பட்ட, ஸோ எப்படி இந்த மாதிரி காரியங்களுக்கு தனிப்பட்ட காரியங்கள், தனிப்பட்ட பைக்கு, தனிப்பட்ட ஃபோனு எல்லாம் தனிப்பட்ட ரீதியிலே கொடுக்கத்தக்கதான ஒரு கல்ச்சருக்குள்ளாக வந்துட்டோம். ஆனால் ஆண்டவராகிய யாருக்கு தனிப்பட்ட இடம் கொடுக்க வேண்டுமோ, யாரோடு தனிப்பட்ட உறவு நமக்கு இருக்க வேண்டுமோ, அவரோடு நமக்கு என்ன இல்லை, உறவு இல்லை. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குடும்பம் வந்துருச்சு, எனக்கு குழந்தை வந்துருச்சு, எனக்கு வேலை வந்துருச்சு, நான் படிக்கிறேன் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. You have to, we have to have a relationship with God, a personal relationship with God. தனிப்பட்ட ரீதியிலே நமக்கு தேவனுக்கும் என்ன இருக்கணுமா, ஒரு உறவு உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் தனிப்பட்ட உறவு இல்லையோ, யாரெல்லாம் வெறும் பேரளவுக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களோ, வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றைக்கு ஒண்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நினைவு கூறுகிறார்களோ, அவர்களெல்லாம் அவங்க வாழ்க்கையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, வெளியில வச்சுட்டாங்க. இல்லை, அவங்க அவருக்கு இடம் கொடுக்காமல் இன்னமும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஒரு பண்டிகையை நம்ம கொண்டாடணுமா? எதற்காக கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறது? மேசியா இந்த உலகத்தில் வந்த நாளை கொண்டாடுகிறோம். அப்போ மேசியா இந்த உலகத்தில் வந்த நாளை வெறும் பண்டிகையாய் கொண்டாடபடிக்கு அதை அர்த்தம் உள்ளதாக மாற்றணும். அதற்கு முதல் படி நாம தனிப்பட்ட ரீதியிலே அவருக்கு எல்லாவற்றிலும் முதல் இடம் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. When can you make room for Jesus? எப்போ நம்மளுடைய வாழ்க்கையில அவருக்கு இடம் கொடுக்கணும்னா, எப்படி இடம் கொடுக்க முடியும்னா, எல்லாவற்றிற்கும் that is வசனம் சொல்லுகிறது, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். First he has to be. நான் என் மைண்டை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா காலையில கண்ணு விழிச்சு ஏழுச்சோடனே இன்னைக்கு என்ன சமையல் அப்படிதான் ஃபர்ஸ்ட் தாட் வரும். டைம் பார்ப்பேன், அதுக்கேற்ற மாதிரி அடுத்த சிந்தனை. நானா கம்ப்யூட்டரா? நான் ரோபோட் இல்லை, நான் மனுஷி தான். அனிஷ்க்கு நான் 9 மணிக்குள்ளே அனுப்பணும், என்னென்ன போகும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், மைண்டை டைவர்ட் பண்ணி, ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாளை நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, இந்த நாளுக்கான கிருபையை எனக்கு தாங்க, எல்லாவற்றையும் செய்யத்தக்கதான கிருபையை தாங்க. ஒருவேளை நேற்று பலவீனமாக இருந்தால் இன்றைக்கு பலத்தோடு எழுந்திருக்க கிருபை செஞ்சீங்களேன்னு சொல்லி நன்றி சொல்ல ட்ரெயின் பண்ணிக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? இது 1 ஆண்டுகளாக தான் எனக்கு இப்போ இருக்குது. ஏன்னா இந்த 1 ஆண்டு தான் அவன் ஆஃபீஸ் போகிறான், 9 மணிக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், சாப்பாடு கட்டணும். அவர் 2 ஆண்டு 2 இயர்ஸாக போகிறாரு. இந்த 2 இயர்ஸ் திருப்பி எனக்கு ஒரு இந்த லாக்டவுனுக்கு இப்போ ஜாலியாக வீட்டில் இருந்து, காலேஜும் ஆன்லைன் எல்லாமே வீட்டில் இருந்து ஒரு கொஞ்சம் பழக்கம் விட்டு போச்சு. திடீர்னு ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, காலையில் ஏஞ்சோன்னே என்ன சமைக்கணும் ட்ரெயின் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே நன்றி. எல்லாவற்றிலும் முதலாவதாக அவரை தேடுகிறவர்களாக மாறணும். ஹல்லேலூயா. வெறும் பழக்க வழக்கங்கள் இல்லை, நம்மளுக்கு சார்ந்த எல்லாவற்றிலும் உங்க பேர் சம்பந்தப்பட்ட, நீங்க சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முதல் இடம் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். அது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், நீங்க எடுக்கிற தீர்மானங்களா இருக்கலாம், உங்க திருமணமா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம். அங்க ஆண்டவருக்கு இடம் இல்லை என்றால் you have not given room for Jesus. இந்த காலகட்டத்தில், இந்த சீசனில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம யார் என்பது, ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக நான் பார்த்தோம், நீங்களும் நானும் வேலையாட்களாக இல்லை,
ஒரு அடிமைகளாக இல்ல, தேவனுடைய புத்திரராக, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய குமாரத்திகளாக, அவர் பேர் சொல்லி அழைக்கிற மகனாக மகளாக நம்ம இருக்கிறோம். அந்த உணர்வு எப்பொழுதும் நமக்குள்ளாக இருக்கும். I am the daughter of the most high God. Hallelujah. I am the son of the most high God என்ற உணர்வு இருக்கணும். அதை நம்ம எப்பவுமே கேரி பண்ணணும். அது எப்ப நம்மளால முடியும் அப்படின்னா, ஆண்டவருக்கு முழுமையாக உங்க இடத்துல நம்மளுடைய வாழ்க்கையில அவருக்கு இடம் கொடுத்திருக்கிற வேலை. இதெல்லாம் எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற வேலையில, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற வேலையில, வாசித்த வேதத்தை தியானிக்கிற வேலையில, வாசித்து தியானித்த அந்த காரியத்தை நம்மளுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில அபியாசிக்கிற வேலையில அது வருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் அழகாக சொல்லி, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. தானா நம்ம எதையும் செய்ய முடியாது. நாம தேவனை சார்ந்திருக்கிறவர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் போவோம், ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்போம். இந்த பழக்கம் உங்களுக்கு இல்லை என்றால், நீங்க ஜெபிக்காமல் இருப்பீர்கள் என்றால், இல்ல படிக்கிற காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அபியாசிக்காமல் இருப்பீர்கள் என்றால், ஆண்டவருக்கு உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இடம் இல்லை. அப்ப நீங்க வெறும் பண்டிகை கொண்டாடுகிற கிறிஸ்துவர்கள். ஏன் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிறேன்னா, 4 நாள் ஆயத்தம் பண்ணோம். எதற்காக? வெறும் 2025க்காக ஆயத்தப்படுகிற ஒரு ஜெபமாக இல்லை, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு ஜெபமாக இருந்துச்சு. ஆண்டவரே, நீங்க எப்போ வந்தாலும் ஐ எம் ரெடி. என் வாழ்க்கையில காரியங்கள் நடந்தாலும் நடக்காமல் போனாலும், ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறினாலும் நிறைவேற போனாலும், நான் ரெடியாக இருக்கிறேன். இருக்கிறதுக்கு எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க. அப்படிதான் ஆயத்தம் பண்ணோம். அது எப்போ முடியும்? அவரிலே நாம் நிலைத்திருக்கிற வேளையிலே. அவரிலே நாம் நிலைத்திருந்தாதான் நாம் என்ன பண்ண முடியும்? கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அவரையும் அவர் சார்ந்திருக்கிற சமுதாயமாகிய சபை, விசுவாசிகள், இவர்களுக்குள்ளாக நாம் ஒருவரை ஒருவர் தாங்க, ஒருவருக்கு ஒருவருக்காக ஜெபிக்கத்தக்கதான மக்களாக நாம இருப்போம் என்றால், தேவனுக்கு இடம் கொடுக்கிற மக்களாக நாம் மாற முயற்சிப்போம். இந்த கால வேளையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்க உண்மையாகவே நீங்க சொல்ற வண்ணமாக ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்திருக்கிறீங்களா? அப்படி இடம் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்க தைரியமா சொன்னீங்கன்னா யோசிச்சு பாருங்க, இன்னும் என்ன ரிமூவ் பண்ண வேண்டிய கிளட்டர் உங்க வாழ்க்கையில என்ன இருக்கு, என்ன காரியங்கள்லாம் ரிமூவ் பண்ண வேணும், இன்னும் எத்தனை காரியங்கள்ல இன்னும் அறியாமையில இருக்கிறீங்க, இன்னும் எத்தனை காரியம் உங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டாக இருக்கு, இன்னும் எத்தனை காரியத்தை நீங்க அலட்சியம் பண்ணிருக்கிறீங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு உங்க வாழ்க்கை பிஸியான வாழ்க்கையாக இருக்க போகுது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தனிப்பட்ட ரீதியிலே உறவு இருக்கா? சொல்லப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ளாக காணப்படும் என்றால், பர்சன்டேஜ் கவுண்ட்ஸ். இன்னைக்கு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு 10% தான் இருக்கு. டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட், அடுத்த ஆண்டு 100% மாறுவதற்கும் காரணம் உண்டு. நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, சான்ஸே இல்லை, நான்லாம் அப்படிலாம் மாற மாட்டேன் பாஸ்டர் அப்படி சொன்னவங்களாம் மாறி இருக்கிறாங்க, தூரமா போயிருக்கிறாங்க, ஆண்டரை விட்டே தூரமா போயிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல நீங்களும் நானும் போயிடக்கூடாது என்பதுதான் தேவனுடைய வாஞ்சையாக. ஆனால் தான் இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்திலே பண்டிகையை கொண்டாடுகிறவர்களாக இல்லாதபடி தேவனுக்கு உண்மையாக வாழ்க்கையில் இடம் கொடுக்கிற மக்களாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.